டாக்டர், பெண்களுக்கான ஹைஜீன் வாஷ், அப்புறம் டூஷ், அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ் மாதிரியான பொருட்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ இத பத்தி மருத்துவ ரீதியா உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதோட நம்மளுடைய இயற்கையான வெஜினல் மைக்ரோபயோம எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹைஜீன் வாஷை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த ஃபேன்சியாக இருக்கிறதுலாம் ரொம்ப அவசியம் இல்லை தான். நமக்கு நார்மல் வாட்டரே போதும். நம்ம வெஜினாக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னா, வெஜினால இருக்கிற லாக்டோபெசிலஸ் இது நம்ம என்ன பண்ணலனாலும் கூட லாக்டோபெசிலஸ் இருக்கும். நம்ம அதை எடுக்காமல் இருந்தால் போதும். வேற எக்ஸ்ட்ரா உடம்புக்கு போடுற சோப்பை வந்து அந்த இடத்துல போடாமல் இருக்கிறது, இல்லை மஞ்சள் மாதிரி வேறு விஷயங்களை அந்த இடத்துல பர்டிகுலராக அந்த இன்டிமேட் பார்ட்டுக்குள்ளே போடாமல் இருக்கிறது. ரொம்ப டைட்டாக இன்னர்ஸ் போடும்போது அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஒரு சில கெமிக்கல்ஸோ இல்லை நம்மளோட வாஷ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டில் இருக்கிற ஒரு சில கெமிக்கல்ஸோ ரொம்ப க்ளோஸாக காண்டாக்ட் ஆகும்போது அதெல்லாமே வந்து லாக்டோபெசிலஸை பாதிக்கலாம். ஸோ லாக்டோபெசிலஸை இரிட்டேட் பண்ணி அந்த டிஃபென்ஸை வந்து குறைச்சி விட்ரும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே வெஜினல் மைக்ரோபயோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணாமல் இருந்தாலே போதும் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல ஹேர் வந்து ரொம்ப இல்லாமல், ரொம்ப டைட்டாக உள்ள இன்னர் போடாமல், ரொம்ப அடிக்கடி ஸ்வெட் ஆகுது அப்படின்னா இன்னரை வந்து அப்பப்போ இன்டர்வெல்ஸில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும் தான். டூஷிங் கண்டிப்பாக கிடையாது. டூஷிங் என்னன்னா உள்ளே விட்டு கழுவுறது. இப்போ வந்து இந்த ஹேண்ட் ஜெட்ஸ் டாய்லெட்டில் வர்றதுனால அதை வந்து ரொம்ப உள்ளே போட்டு கழுவும் போது என்ன ஆகுது, இந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் வந்து கெட்டு போகுது. அப்புறம் டூஷிங் தவிர வாஷிங் பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. வாஷிங் பண்ணும்போது முன்னாடியிலேருந்து பின்னாடி கழுவணும் நம்மளோட வெஜினாவை. ஸோ அதை வந்து மாற்றி பண்ணும்போது என்னாகும், பின்னாடி ஏனஸில் இருக்கிற கிருமிகள் வந்து நமக்கு வெஜினாக்கு வந்துச்சுன்னா அதுவுமே நம்மளோட வெஜினல் மைக்ரோபயோமை வந்து பாதிக்கும். ஸோ டூஷிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக சாதாரண தண்ணி போட்டு கழுவினாலே போதுமானது. ஒருவேளை நமக்கு அப்போது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் அந்த வெஜினல் வாஷஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக அது போட்டால் தான் நம்மளோட ஹைஜீன் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்ளம் வரும்போது அந்த வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. காமனாக வந்து கைனகாலஜிக்கில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது, லைக் ஃபைப்ராய்ட்ஸ், நீர்க்கட்டி, பாலிப்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதை பற்றி நம்ம எப்போ கவலைப்படணும், அது வந்து நம்ம எப்போ மானிட்டர் பண்ணணும்? ஃபைப்ராய்டு அப்படின்னா வந்து நார்க்கட்டி, தசை நாரில் இருக்கிற கட்டி. அது வந்து கர்ப்பப்பையில் எந்த லேயரில் வேணால் இருக்கலாம். அவுட்டர் லேயரில் இருக்கலாம், மிடில் லேயரில் இருக்கலாம், இன்னர் லேயரில் இருக்கலாம். அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து ப்ளஸ் அதோட சைஸை பொறுத்து இந்த ஃபைப்ராய்டு நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம். ஸோ அந்த கர்ப்பப்பையோட உள்ள இன்னர் லேயரில் இருந்ததுன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் கூட அது நிறைய ப்ளீடிங் காஸ் பண்ணும். நம்ம அதுக்கு இன்டர்வீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கர்ப்பப்பையோட அவுட்டர் லேயரில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெருசானா பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸை அமுக்கிறதுக்கு வேறு ப்ரெஷர் சிம்டம்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிடில் லேயரில் இருக்கும்போது ஒரு சில சமயம் அது இன்னர் லேயரை டச் பண்ணுதா அவுட்டர் லேயரை டச் பண்ணுதான்றதை பொறுத்து நமக்கு அந்த ஃபைப்ராய்டு நம்ம உடம்புல பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபைப்ராய்டு யூஸ்வலாக 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ள லேடிஸில் ஒரு 30% ஆஃப் த பீப்புளுக்கு நார்மலாக இருக்கிறது தான். எல்லா ஃபைப்ராய்டை பற்றியும் பயப்பட தேவை கிடையாது. பட் இந்த மாதிரி நமக்கு அது ப்ராப்ளம் காஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து அதை இன்டர்வீன் பண்ண முடியும். பாலிப் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு கட்டி தான். கர்ப்பப்பையோட இன்னர் லேயரில் வரும். சில சமயம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட அந்த பாலிப்ஸ் வரலாம். ஒரு சில பாலிப்ஸ் வந்து தன்னாலே போயிடும். ஒரு சில பாலிப்ஸை வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மாதிரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையாக இருக்கலாம். நீர்க்கட்டிங்கிறது வந்து ஓவரியில் வருது, கருமுட்டை பையில் வருது. ஸோ அந்த ஓவரி பாலிசிஸ்டிக்காக இருந்ததுன்னா அதில் குட்டி 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 நீர்க்கட்டிகள் வரலாம். ஒரு சிலருக்கு அந்த கருமுட்டைகள் உருவாகி பெருசாகி அதை வெடிக்கிற சமயத்தில் அது ப்ராப்பராக வெடிக்காமல் இருந்ததுன்னா அப்பயும் ஒரு நீர்க்கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு குறிப்பாக குழந்தை பிறந்த பிறகு நிரந்தரமாக இடுப்பு வலி இருக்குது. இது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை வெறும் எலும்பு தேய்மானமா டாக்டர்? இது வந்து 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். இந்த குழந்தை மாசமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வயிறு பெருசாகும்போது முதுகு தண்டுவடம் எக்ஸ்ட்ரா வளையுது. தண்டுவடம் வளையும் போது சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகுது. அது ஸ்ட்ரெச் ஆனதெல்லாம் திருப்பி அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் நார்மல் சைஸ்க்கு வந்துடும்ன்றது கிடையாது. சில சமயம் ஸ்ட்ரெச் ஆனது ஒரிஜினல் ஷேப்க்கு வரல, இல்லை நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்கும்போதோ இல்லை மற்ற டயத்துலையோ நம்மளோட பொசிஷனிங் நம்மளோட பேக்கை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கல அப்படிங்கும்போது பேக் பெயின் வரலாம். வெயிட் சேஞ்சஸ் அதிகமானாலும் நம்மளோட பேக்குக்கு ஸ்ட்ரெயின் எடுக்கலாம். இது தவிர யூட்ரஸோட மவுத்தில் இதை புண்ணு மாதிரி ஏதாவது இருந்தாலுமே பேக் பெயின் வரலாம். ஸோ எல்லா டைமும் அது எலும்பு தேய்மானம்னு சொல்கிறதுக்கு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயினால் வருது தான். ஆனால்
டெலிவரி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபீடிங் கொடுக்குறோம். ஃபீடிங் கொடுக்குறதுனால நம்ம உடம்புல இருந்து நம்ம அயன் அண்ட் கால்சியம் வந்து நம்ம நிறைய பேபியோட ஷேர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சத்து குறைபாடுனால வர பேக் பெயின் வந்து வராது.